ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து பா ரஞ்சித் அவர்கள் வழங்கியிருக்காங்க. பா ரஞ்சித் அவர்களோட படத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த படத்தில் ஏதாவது ஒரு அரசியல் பேசப்பட்டிருக்கும். ஸோ இந்த படத்தில் லீட் ரோல் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் மற்றும் சாந்தன் அவர்கள் தான். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ஊரில் 2 விதமான கிரிக்கெட் கிளப் இருக்காங்க. ஒரு கிளப்பில் அசோக் செல்வன் கேப்டனாக இருக்காரு. இன்னொரு கிளப்பில் சாந்தனு அவர்கள் கேப்டனாக இருக்காரு. இந்த 2 டீமுக்குமே ரொம்ப வருஷமே ஆகாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 டீமும் வேற வேற கேஸ்ட் ரீதியாக பிரிஞ்சிருப்பாங்க. ரொம்பவே மோதலான இந்த ஒரு டீம் ஒரு சுச்சுவேஷனில் 2 பேரும் மோதிக்கிற மாதிரியான ஒரு மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்சுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இவங்க 2 பேருக்கும் ஒரே பிரச்சனையாக மாறக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் என்ன, இவங்க 2 பேரும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜாதி ரீதியாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்காக 2 பேரும் இணைகிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. அப்போ தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தை 90s நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது அரக்கோணம் பக்கத்தில் நடக்கிற ஒரு கதையாக இருக்குது. இந்த படத்தில் நடித்த அசோக் செல்வனாக இருக்கட்டும், சாந்தனு அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை தரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதில் சாந்தனு அவரோட கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் கீர்த்தி பாண்டியன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் தரமாக பண்ணியிருந்தாங்க. பாண்டியராஜன் அவரோட பையன் இந்த படத்தில் நடிச்சிருந்தாரு, பிரித்வின்னு நினைக்கிறேன் அவரோட பேர். ஸோ அவருமே இந்த படத்தில் ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேஸ்ட் ரீதியான அரசியலை பேசியிருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் எப்படி இருக்கணும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது அப்படின்றது தான் தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ அரசியல் இருக்குது அப்படிங்கிறதையும் ஆணித்தனமாக அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்பவே மைனஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே லேக் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லென்த்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இடையில சில காட்சிகள் தேவையில்லாத இடத்துல தேவையற்ற காட்சிகள் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதை தவிர இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு ஸ்போர்ட்ஸில் அரசியல் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இந்த படம் நிறையா பேசியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள்.